செம்ம சாஃப்டாக ஒரு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு வீட்லேயே சூப்பராக குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 600 grams ஆஃப் சுகர் அண்ட் 600 ml ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஜிகிரு பாகம் வந்தால் போதும். கம்பி பதம் தேவையில்லை. ஸோ அதிலே ஒரு ஏலக்காவும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இப்படி லைட்டாக இப்படி ஒட்டி ஒட்டி வருதா? ஸோ அந்த மாதிரி வந்தால் போதும். இங்கே நான் ஆஷிர்வாத் இன்ஸ்டன்ட் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக வந்தது டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா லூஸாக பிணைஞ்சிக்கோங்க, ரொம்ப திக்காக பிணைய வேண்டாம். பிசைஞ்சு ரொம்ப பிசையாதீங்க, லூஸாக இந்த கன்சிஸ்டன்சிலே பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக ஒரு 5 minutesல ஆகிடும். ஸோ 5 minutes மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கையில் நல்ல கீயை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த பால்ஸ் எதுவுமே கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கிராக் இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த மாதிரி எனக்கு 25 பால்ஸ் வந்தது. ஸோ 25 பால்ஸ் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எண்ணெயை வந்து மிதமான சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்ட உடனே பொரியணும். பட் இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு ஒன்று செக் பண்ணதுக்கப்புறமா ஒன்றா மறுபடியும் நீங்கள் தட்டிலேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் உருட்டி போடுங்க, மெதுவாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பொரியணும். உடனே புஷ்ஷெல்லாம் பொரியக்கூடாது. ஸ்லோவாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஹீட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா பால்ஸும் போட்டு ஈவனாக ஃப்ரை ஆகும்போது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு ஒரு 12 பால்ஸ் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே சுகர் சிரப்பில் நீங்கள் ஒரு ½ லெமன் ஜூஸ் ஊற்றிட்டிங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதையும் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ஹாட்டாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதை மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இது பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கலர் வந்த உடனே அந்த சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த 25 பாலையும் நல்லா இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு, நான் இதில் வந்து ஒரு 12 பால்ஸ் வந்து ரவுண்டாக போட்டிருக்கேன். மிச்சத்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக செம்ம சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஆமண்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டிங்க.